ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் தான். அதாவது பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா இடைக்கால அரசு அமைச்சிருக்காங்க. அதனுடைய தலைமை பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா முகமது யூனஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க 1983 கிராமின் வங்கி அப்படிங்கிறத ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா, இது யாருன்னா தொழில் முனைவோருக்கு சிறு கடன்களை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினார். ஸோ அதன் ரீசனாக 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவர் வழங்கப்பட்டது. இவர் தான் இப்போதைக்கு இந்த பங்களாதேஷோட இடைக்கால அரசனுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காரு. இவர் பேர் முகமது யூனஸ். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹசீனாவின் ராஜினாமை நாட்டின் 2ஆம் விடுதலை என்று தெரிவித்துள்ளார். இவர் தான். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதை நோட் பண்ணிக்காங்க. சரிங்களா, ஸோ எப்போ அந்த வங்கி பேரை கூட கேட்கலாம், என்ன எதுக்காக இவர் நோபல் பரிசு வாங்கினார் அப்படின்னா இந்த கிராமின் வங்கி இந்த நிறுவனத்துக்காக தான் இவர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 1983 இந்த வங்கியை தொடங்கியிருப்பார். ஸோ அதுக்கான நோபல் பரிசு தான் 2006 கொடுத்துருக்காங்க.